இன்றைய இந்த உலகம் அப்படின்றது போருக்கு பின்னாடியும் காலநிலை மாற்றத்துடைய நெருக்கடிகளையும் அதிகார மாறுதல்கள்ல நிரப்பக்கூடிய ஒரு குழப்பமான கட்டத்திலையும் சிக்கி தவிச்சிட்டு இருக்கு. இந்த சூழ்நிலையில இந்தியா ஒரு நம்பகமான தார்மீக தலைமைக்குரிய நாடாக திகழ முடியுமா அப்படின்ற வரலாற்று வாய்ப்பு நம்ம கிட்ட இருக்கு. ஆனா பிரதமர் நரேந்திர மோடிக்கு கீழே அந்த வாய்ப்பானது வெறும் அரவணைப்புகளோ இல்ல ஹேஷ்டாகுகளோடவும் காட்சி நிர்மாணங்களுக்காகவும் மட்டுமே அவருடைய அனைப்பு ராஜதந்திரத்துல மங்கிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த வெளியுறவு காட்சிகள் எண்ணங்களா இல்ல, அது கோட்பாடுகளாகவும் தார்மீக நிலைப்பாடுகளுக்கு எட்டாத ஒரு பொய்யான வெளியிலையும் திகழுது. இந்தியாவுடைய நிலை அப்படின்றது நியாயத்துடைய பக்கம் நின்று உலகத்துக்கு வழிகாட்டுறதா இல்ல தன்னுடைய சொந்த நலனுக்காக உண்மைகளை சொல்லாம பக்கவாட்டுல நின்று ஒரு பார்வையாளர்களா இருக்கிறதா அப்படின்றது இங்க எழக்கூடிய கேள்வியா இருக்கு. இந்த நிலையில தான் நம்ம சுழற்றக்கூடிய அந்த கடுமையான ஆனா முக்கியமான ஒரு கேள்வியை நம்ம சாடுறோம் அப்படின்னா அது என்னன்னா, இந்தியா இதுல எதை தேர்ந்தெடுக்க போகுது அப்படின்றத பத்தி தான். இதை பத்தின முழுமையான விவரத்தை தான் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். கோபாசை நண்பர்களுக்கு வணக்கம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு இது பத்தினா உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க. போர் காலநிலையில வரக்கூடிய நெருக்கடினோ இல்ல மாறி வரக்கூடிய அதிகார சமன்பாடுகளால சூழப்பட்டிருக்கக்கூடிய இந்த உலகுல இந்தியா தார்மீக தெளிவும் ஸ்ட்ராட்டஜிக்கலான ஒரு திட்டமிடல் கூடி இருக்கக்கூடிய ஒரு நம்பகத்தன்மையான தலைவராக திகழக்கூடிய வரலாற்று வாய்ப்பை கொண்டிருக்குது. ஆனா இந்த வாய்ப்பானது பிரதமர் நரேந்திர மோடிக்கு கீழே அப்படின்னு வரும் பொழுது தெளிவற்றதாகவோ இல்ல ஒரு நாடகமயமா இருக்கக்கூடிய அவருடைய அனைப்பு ராஜதந்திரத்துல அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுல மங்கிருச்சு அப்படின்ற ஒரு வேதனையை தான் நமக்கு அளிக்குது. இந்த விஷயமானது வெறும் காட்சிகளோ இல்ல ஹேஷ்டாகளை தான் முன்னிறுத்தப்படுதே தவிர நிஜத்துல கோட்பாடுகளையும் தார்மீக நிலைப்பாடுகளையுமே புறக்கணிச்சிட்டு இருக்கு அப்படின்றது தான் நம்ம பார்க்கறதா இருக்கு. இப்போ ஜூன் 2025 ஐநாவில் காசாவுடைய போரை நிறுத்த வாக்களிக்கப்பட்டுச்சு. அந்த சமயத்துல 149 நாடுகள் ஆதரவு தெரிவிச்சாலும் ஆனா இந்தியா அதுக்கு வாக்களிக்காம ஒதுங்கிதான் நின்னுச்சு. இது நடைமுறை காரணம் அப்படின்னு சொல்லி அரசு சொன்னாலுமே உண்மையிலேயே இது தார்மீகமாகவும் அரசியல் ரீதியாகவும் தவறான விஷயமா தான் பார்க்கப்படுது. இஸ்ரேல் தாக்குதல்ல காசா பகுதியிலேயே 55,000க்கும் மேற்பட்ட பாலஸ்தீனர்கள் இறந்தாங்க. அதோடவே லட்சக்கணக்கானவங்க காயமும் அடைஞ்சாங்க. இது மாதிரியான மோசமான நிலையில கூட இன்று தெளிவான நிலையை எடுக்கல அப்படின்றது தான் இந்த இடத்துல பார்க்க முடியுது. இந்த விஷயம் அப்படின்றது இந்த தற்போதைய மனநிலை அப்படின்றது அரசியல் திசை தவறுகளையும் இனி தெளிவில்லை அப்படின்ற ஒரு பதட்டத்தையுமே வெளிக்கொண்டு வருது. அடுத்ததா 1975 இந்தியா OBLO அங்கீகரிச்சாங்க. 1988 பாலஸ்தீனத்தை முழுமையாகவும் அங்கீகரிச்சாங்க. அதோடவே யாசர் அரபத்தோட உறவுகளையும் வலுப்படுத்தியதோட 2011 யுனெஸ்கோவுடைய உறுப்பினர்கள் ஸ்டேட்டஸுக்கு வாக்களிச்சதோட 2012 ஐநா தீர்மானத்துக்கு இணையா அனுசரணையாகவும் இருந்தது. ஆனா இது எல்லாமே மோடி ஆட்சியான பிஜேபி ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா இந்த ஆதரவு அப்படின்றது மெதுவா குறைஞ்சு இன்னைக்கு இந்தியாவானது சந்தேகமாகவும் தயக்கத்தோடையும் இருக்கிற இடத்துக்கு நகர்ந்திருக்கு. இந்த விஷயம் அப்படின்றது இந்தியர்களா நமக்கு பெரிய அளவுக்கான ஒரு வேதனையை அளிக்குது. அதே போல உலக போர்கள், நெருக்கடிகள், அகதிகள், அழிவுகள்னு கூச்சலிடக்கூடிய இந்த நேரத்துல இந்தியா மூலோபாயத்தான சாயல் இல்லாத ஒரு மௌனத்தை பின்பற்றிட்டு இருக்கு. அதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி இல்லாத ஒரு மௌனத்தை, எந்த விதமான ஒரு எதிர்ப்பும் இல்லாத ஒரு மௌனத்தை பின்பற்றிட்டு இருக்குது. 2022 பல ஐநா தீர்மானங்கள்ல இந்தியா வாக்களிக்காமவும் இருந்துட்டு இருக்கு. இது எளிமையான ஒரு பார்வையாளர் போக்காக இல்லாம பறிப்போ இல்ல தார்மீக தயக்கமாகவும் பார்க்கப்படுது. அதே போலவே ஒரு தெளிவற்ற நடத்தையும் இந்த இடத்துல நமக்கு இருக்கு. என்ன அப்படின்னா, இந்தியா உலக தெற்குடைய தலைமை நிலையான ஒரு நாடாகிறது போல சித்தரிக்கப்பட்டுட்டும் இருக்கு. ஆனா இதே நேரத்துல தான் வசதிக்கு ஏற்ற ஒரு மௌனமும் இந்த இடத்துல நடந்துட்டே இருக்கு. மோடியுடைய வெளிநாட்டு பயணங்கள் அப்படின்றது உலக தலைவர்களோட இருக்கக்கூடிய புகைப்படங்கள் மட்டும்தான் மறுபடியும் மக்களோட மனதுல பதிவாகிட்டு இருக்கே தவிர, ஆனா இந்த வெளிநாட்டு பயணமானது நாட்டுக்காக என்ன செய்யுது, மக்களுக்காக என்ன செய்யுதுன்றது அளவுக்கு இல்லாம
இது மக்களுக்கான பயணமா இல்லாம வெறும் காட்சி களஞ்சியமா மட்டும்தான் உருவாக்கப்பட்டுட்டும் வருது. அதே போலவே இந்தியாவுடைய வெளியுறவு கொள்கை இப்போலாம் இன்ஸ்டாகிராம் போஸ்டுகள் மாதிரி செயல்பட்டுட்டு தான் இருக்கு. ஏன்னா ஹேஷ்டேக்குகள், அழகான உடைகள் போட்டுக்கிறது, உலக தலைவர்களோட கையொப்பம் போடுற மாதிரியான புகைப்படங்கள். ஆனா இந்த விஷயங்களுக்கு பின்னால எந்த விதமான ஒரு தெளிவான கொள்கையோ திட்டமிடலோ இல்லவே இல்லை அப்படின்றது தான் இதுக்கு சிறந்த உதாரணமா நம்ம சொல்லணும். அப்படின்னு பார்த்தோம்னா 2019 ஹவுடி மோடி நிகழ்ச்சியில மோடி அமெரிக்க அதிபரான ட்ரம்ப்பை வெளிப்படையாகவே ஆதரிச்சிருந்தாரு. ஆனா 2025 அதே ட்ரம்ப்பால் அவர் மீதான ஆதரவு அப்படின்றது பப்ளிக்காக விளக்கப்பட்டிருக்கு அப்படின்றது தான். இந்த விஷயம் அப்படின்றதே காட்சி முக்கியம், அதாவது ஒரு ஷோ ஆஃப் மட்டும்தான் முக்கியம், கொள்கையெல்லாம் எதுவும் எங்ககிட்ட இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாணியா நமக்கு தெளிவா எடுத்து காட்டியிருக்கு அப்படின்றத தான் நம்ம இதுல பார்க்க முடியுது. 2022 இந்தியாவும் சீனாவுக்கும் இடையில நடந்திருந்த கல்வான் மோதல்ல 20 இந்திய வீரர்கள் உயிரிழந்திருந்தாங்க. அப்போதுமே கூட பிரதமர் மோடி என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, எங்க எல்லைக்குள்ள யாருமே நுழையல அப்படின்றது தான் அவர் தெரிவிச்சிருந்தாரு. இந்த விஷயம் அப்படின்றது உண்மைக்கு மாறான ஒரு தகவலா முற்றிலுமா இருந்துச்சு. அதே போலவே இந்த வாய்முறையால் அவர் சொல்லியிருக்கிறது என்ன அப்படின்னா, நாட்டை தவறான பாதையில் அவர் அழைச்சிட்டு போறாரு அப்படின்றத தெளிவாகவே நமக்கு காட்டியிருக்கு. இதே போலதான் மாலத்தீவுலையுமே சில அமைச்சர்கள் மோடியை குறி வச்சு கிண்டல் அடிச்சும் போது கூட அரசு நேரடி பதில் எதுவுமே வழங்கலை. அதுக்கு மாறா சமூக ஊடகங்களில் ட்ரோன் வீடியோக்களையோ இல்லை ஹேஷ்டேக்குகள் மாதிரியான பிரச்சாரம் தான் நடந்துச்சு. ஆனால் அரசு பதில் மெதுவாகவும் பலவீனமாகவும் இருந்தது அப்படின்றது தான் உண்மை. இது உண்மையான டிப்ளமசிக்கு பதிலாக வெளிப்படையான ஒரு விளம்பர பாணியாகவே பார்க்க முடியறதாக இருக்கு இந்த இடத்துல. மேலும் இஸ்ரேல் ஹமாஸ் யுத்தத்தோட சமயத்துல இந்தியாவில் ஹேஷ்டேக் இந்தியா வித் இஸ்ரேல் அப்படின்ற ஹேஷ்டேக்குகள் மிகவுமே ட்ரெண்டிங்காக பிரபலமாக போயிட்டு இருந்துச்சு. அதே போல் பாஜகவை ஆதரிக்கக்கூடிய சில குழுக்களுமே இஸ்ரேலுடைய தாக்குதலுக்கு நேரடியாகவோ இல்லை மறைமுகமாகவோ ஆதரவு தரக்கூடிய வகையில தான் அவங்க செயல்பட்டாங்க. இதனால உலக நாடுகள் மத்தியில இந்தியா ஒரு மதசார்பற்ற நாடு அப்படின்ற தோற்றத்துக்கு முற்றிலுமாகவே ஒரு பாதிப்பு ஏற்பட்டுச்சு. அதே போலவே கத்தார், சவுதி அரேபியா மாதிரியாக சில முஸ்லிம்கள் பெரும்பான்மையா இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாமே இந்தியாவை தீவிரமா கண்டிக்கவும் செஞ்சாங்க. இந்திய தூதகர்கள் அழைப்பு விடுத்து இதுக்கான விளக்கத்தையும் கேட்டிருந்தாங்க. இதனால பாஜக கட்சி மன்னிப்பு கேட்கக்கூடிய சூழ்நிலைக்கும் கட்சியில் இருக்கக்கூடிய சில உறுப்பினர்கள் பதவியிலிருந்து விலகிறதுக்கு வேண்டிய சூழலுமே ஏற்பட்டுச்சு. இந்த இடத்துல இந்தியாவுடைய ஒரு மரியாதையும் அந்த மதசார்பற்ற நாடு அப்படின்ற இருக்கக்கூடிய பேரையும் பாஜகவினர் முற்றிலுமாகவே அழிச்சிருக்கிறாங்க அப்படின்றது இந்த இடத்துல வருத்தத்திற்குரிய விஷயமாகவும் பார்க்கப்படுது. இது எல்லாத்தையும் விட மிகப்பெரிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, மோடியை விஸ்வகுரு இல்ல உலகத்துக்கு வழிகாட்டக்கூடிய ஆசான் அப்படின்னு எல்லாம் சிலர் புகழ்றாங்க. ஆனா இந்த அளவுக்கான ஒரு மரியாதையை உலகத்துல நம்ம யாருக்காச்சும் கொடுக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவங்க நியாயமானவங்களும் மனிதநேயம் இருக்கிறவங்களாகவும் தெளிவான ஒரு கொள்கை நிலைப்பாட்டை கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆளாக இருக்க வேண்டியது அப்படின்றது மிக அவசியமான விஷயம். இப்போ உக்ரைன் மேல ரஷ்யா நடத்திருக்கக்கூடிய தாக்குதலும் சரி, காசா மேல இஸ்ரேல் இருக்கக்கூடிய போரும் சரி, உலகளாவியல பெரிய பிரச்சனைகளா இது மாறிட்டு இருக்கு. ஆனா இந்த ரெண்டு விஷயத்திலையுமே இந்தியா தெளிவான நிலைப்பாடுகள் எதுவும் எடுக்காம மௌனமா இருக்கிறதோ இல்ல வாக்களிக்கிற இடத்துல இருந்து விலகிறது, இந்த மாதிரியான விஷயங்களை செஞ்சு அதோடைய தயக்கம் அப்படின்ற விஷயத்த தெளிவாகவே எடுத்து காட்டிட்டு நடந்துக்குது. இந்த மாதிரியான நடுநிலை சாவடியில இருக்கிறது அப்படின்றது இந்தியாவுடைய அதிகாரத்தை பெருக்குவதற்காக இல்லாம இது எல்லாத்துக்கும் மாறா நம்மளுடைய மதசார்பற்ற மரபையும் உலகம் எதிர்பார்க்கக்கூடிய நியாயத்துடைய குரலா இருக்க வேண்டியதையுமே பெரிய அளவுக்கான ஒரு கேள்விக்குறியா இங்க மாத்துது. ஒருத்தர் உண்மையிலேயே விஸ்வகுருவா இருக்க விரும்புறாரு அப்படின்னா சவாலான தருணங்கள்ல நியாயமான நிலைப்பாடுகளை எடுத்து மனித குலத்துடைய பக்கமா, அதாவது நியாயமான இடத்துல நிக்க வேண்டியது அப்படின்றது மிகவுமே முக்கியமானதா இருக்கு. அந்த இடத்துல மௌனமா இருக்கிறவங்க அப்படின்றவங்க விஸ்வகுரு அப்படின்ற இடத்துக்கு தகுதியே இல்லாதவங்களா தான் இருக்காங்க. இப்போ இந்தியாவுக்கு உலகத்துல ஒரு முக்கியமான இடம் அப்படின்றது இருக்கு. ஏன்னா நம்மளுடைய வரலாற்று மரபுகளும் சரி, வளர்ந்து வரக்கூடிய பொருளாதாரம், ஜனநாயக அடிப்படைகள், அதோடவே மனிதநேய கண்ணோட்டம் இப்படின்ற அனைத்துமே இதுக்கு ஒரு காரணமா இருந்துட்டு இருக்கு. ஆனா இன்னைக்கு நம்முடைய வெளியுறவு கொள்கை உண்மையாகவே கொள்கையா இல்லாம இல்ல தீர்மானங்களாகவும் இல்லாம பிரதமருடைய மக்கள் தொடர்பு அப்படின்னு சொல்லக்கூடிய பிஆர்களுடைய செயல்கள், அப்புறம் இதை வச்சு ஹேஷ்டேக் கிரியேட் பண்றது, அப்புறம் புகைப்படங்கள், இது போல வெளிப்படுத்தி காட்சிப்படுத்திக்கிறது, அதாவது ஒரு காட்சி பொருளாக காட்சிப்படுத்தி இயங்கிறது, இப்படியாக தான் இருக்கு. இதனால ஒரு நேர்மையான தார்மீகமான வழிகாட்டியாக
நம்ம வளர வேண்டிய இடத்துல நம்ம பின்தங்கி போய்கிட்டு இருக்கோம் அப்படின்ற விஷயம் தான் இப்போ நமக்கு செய்திகளாக கிடைச்சிட்டு இருக்கு. நிச்சயமா இன்றைய உலகம் அப்படின்றது சிக்கலான இடத்துல இருந்தாலும் ஒரு உண்மையான உலக தலைவர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்துட்டு மதிப்புகள், அவருக்கு மேல இருக்கக்கூடிய மதிப்புகளை துறக்காம ஒரு நல்ல விஷயங்களோட சமநிலையையும் வழிகாட்டலையும் கொடுக்கக்கூடியவரா இருக்கணும். இந்தியா இப்போ ஒரு மிகப்பெரிய தேர்வுல முன்ன நின்றுட்டு இருக்கிறாங்க. அது என்னன்னா, நம்ம வரலாற்றை வெறும் பார்வையாளர்களா மட்டும் பார்க்க போறோமா, இல்ல அதை உருவாக்குறவங்களா மாற போறோமா அப்படின்றது தான் அந்த கேள்வி. இது குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு இது போன்ற செய்திகளை தினம்தோறும் தெரிஞ்சுக்கிறதுக்காக மறக்காம கோபாசை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.